அணை இல்லை. நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. ஏசாயா 23:10. ஏசாயா தீர்க்கதரிசி பல தேசங்களைக் குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்துவிட்டு முடிவாக தர்ஷீதின் குமாரத்தியை பார்த்து, நதியைப் போல உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை என்று சொல்கிறார். நாமே கர்த்தருடைய நதிகள். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதிகள், நமக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வரும் நதிகள் தேசத்திற்கே பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கின்றன. நதியானது தண்ணீரை தேசத்தில் பாய விடாதபடி தடுத்து சிலர் அணை கட்டி தேக்கி வைத்து விடுகிறார்கள். கர்த்தரோ நாம் தேங்கி நிற்பதில் பிரியப்படாமல் பாய்ந்து செல்ல வேண்டும் என்றே விரும்புகிறார். தடைகளை தகர்த்து போடுகிறார். நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை என்று அன்போடு ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு கர்த்தர் சுகமளிக்கிற வரத்தையும் தீர்க்க தரிசன வரத்தையும் கொடுத்திருக்கிறார். நன்றாக ஜெபிக்கிற அவருக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த சகோதரியின் மாமியாரோ அவர்களை ஊழியத்திற்கு செல்ல அனுமதிப்பதில்லை. குறை கூறியும் முறுமுறுத்தும் ஊழியத்தை தடை செய்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் ஒரு நாள் குறுக்கிட்டார். தடையை அகற்றி ஊழியத்தில் அந்த சகோதரியை கொண்டு செல்ல விரும்பினார். மாமியாருக்குள் கல்வாரி அன்பை கர்த்தர் ஊற்றினார். ஆத்ம பாரத்தை தந்தருளினார். சில நாட்களுக்குள்ளாகவே மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஊழியத்தில் இறங்கிவிட்டார்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதம். வயதான மாமியாரின் ஆலோசனைகளும் சகோதரியின் ஆவின் வரங்களும் ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனமாய் அமைந்தன. இன்று அணைகளைப் போல தடைகள் உங்கள் வாழ்வில் இருக்கிறதோ? எழும்ப வேண்டிய அளவு எழும்பாமல், பிரகாசிக்க வேண்டிய அளவு பிரகாசிக்காமல் இருக்கிறீர்களோ? தடையாகிய அந்த அணையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. ஒரு பக்கத்தில் கர்த்தர் தடைகளை தகர்க்கிறவர், மறுபக்கத்தில் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அணை குறுக்கிடுவது போல பெரிய தடைகளை காண்கிறீர்களோ? ஏதோ ஒரு வகையில் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையை உணர்கிறீர்களோ? இன்றைக்கு கர்த்தர் பலத்த பராக்கிரமசாலியாக உங்களுக்காக எழுந்தருளுகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும், ஊழியத்திலே ஒரு எழுச்சியையும், ஆத்ம ஆதாயத்திலே ஒரு வேகத்தையும் அவர் தந்தருள்வார். நினைவிற்கு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15.